நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்க தமிழக அரசு விண்ணப்பிக்காத நிலையில் நடப்பாண்டு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியும் தொடங்க இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், மருத்துவக் கல்லூரி தொடங்க அனுமதி கேட்காதது ஏன்? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை என்பது சுமார் 100 என்ற அளவில் இருக்கின்றது. மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தேசிய மருத்துவ ஆணையத்திடம் தமிழக அரசு விண்ணப்பிக்க வேண்டும். கடந்த காலங்களில் தமிழக அரசு தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு விண்ணப்பித்து ஆண்டுதோறும் சில மருத்துவக் கல்லூரிகளை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பெற்று வந்தது. இதனால் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு வலுப்பெற்று வந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது குறிப்பாக இந்த 2024-25 கல்வியாண்டில் தமிழக அரசு தேசிய மருத்துவ ஆணையத்திற்கு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க விண்ணப்பிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த 2023 ஆண்டு தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்து குறிப்பாக 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற அந்த ஒரு விதிமுறையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த விதிமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கிளம்பியதால் இந்த 2024-25 ஆண்டு மட்டும் அந்த விதிமுறையிலிருந்து தளர்வு அளிக்கப்பட்டது. எனவே அந்த விதிமுறையில் தளர்வு அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மருத்துவக் கல்லூரிகளை பழைய விதிமுறைகளின்படி தொடங்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆனால் தமிழக அரசு அதற்கு விண்ணப்பிக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது, அதாவது தமிழக அரசிடம் நிதி இல்லாத காரணத்தால் விண்ணப்பிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. கடந்த காலங்களில் மத்திய அரசு நிதி உதவியுடன் தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை அதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளாத காரணத்தால் தமிழக அரசு விண்ணப்பிக்கவில்லை என்றும், இதனால் இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அடுத்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு விண்ணப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மருத்துவக் கல்லூரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.